ஹாய் ஆல், இன்னைக்கு 7 days மோட்டிவேஷன் சீரீஸில் 4th day ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனர்ஜி. ஒரு கேள்வி, உன் லைஃப் இப்போ இருக்கிற இடத்துக்கு யார் காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் டிசிஷன்ஸ், உன் ஹேபிட்ஸ், உன் மைண்ட் செட், இதெல்லாம் நீ மட்டும் கிரியேட் பண்ணது இல்லை. உன்னை சுற்றி இருக்கிற ஆளுங்க கூட அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம லைஃப்பில் சில பேர் வருவாங்க, அவங்க கூட பேசினா எனர்ஜி வரும், நம்பிக்கை வரும், ஏதாச்சும் சாதிக்கணும்னு தோணும். ஆனால் சில பேர் இருப்பாங்க, அவங்க கூட 10 நிமிஷம் பேசினா போதும், மோட்டிவேஷன் போயிடும், கான்ஃபிடென்ஸ் போயிடும், ட்ரீம் மேலே இருந்த நம்பிக்கை போயிடும். நீ ஒரு புது ஐடியா சொன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதில் லாஸ் தான் வரும். நீ ஒரு கோல் சொன்னால் உன்னால் முடியாது. எப்படி பேசுகிற ஆளுங்க உன் லைஃப்பில் இருக்காங்களா? அப்போ நீ புரிஞ்சுக்கணும், அவங்க உன் ஃப்யூச்சரை பில்ட் பண்ண வரல, பிரேக் பண்ண தான் வந்திருக்காங்க. நிஜமாக சொல்லணுமா, நெகட்டிவ் பீப்புள் உன் லைஃப்பில் இருக்கிறத விட நெகட்டிவ் தாட்ஸ் உன் லைஃப்பில் இருக்கிறது டேஞ்சர் இல்லை. ஏன்னா அந்த தாட்ஸை க்ரியேட் பண்ணுறதே சில பீப்புள் தான். ஒரு மரத்தை டெய்லி பாய்சன் வாட்டரில் வளர்த்தா என்ன ஆகும்? அது செத்து போயிடும். அதே மாதிரி தான் டெய்லி நெகட்டிவிட்டி கேட்டு கேட்டு ஒரு நாள் உன் ட்ரீம்ஸ் செத்து போயிடும். அதனால தான் உன் சர்க்கிள் முக்கியம். நீ யார் கூட இருக்கன்னு விட யார் கூட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறன்னு தான் முக்கியம். ஏன்னா நீ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளுங்க மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவேன். அவங்க லேசியாக இருந்தால் நீயும் லேசியாகிடுவ. அவங்க எக்ஸ்கியூசஸ் சொன்னால் நீயும் எக்ஸ்கியூசஸ் சொல்ல ஆரம்பிப்ப. அவங்க க்ரோத்தை வெறுத்தா நீயும் க்ரோத் பார்த்து பயப்படுவ. ஆனால் அவங்க ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தால் நீயும் இன்ஸ்பயர்ட் ஆகுவ. அவங்க ஹோல்ஸை பர்சீவ் பண்ணினா நீயும் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுவ. அவங்க பாசிட்டிவாக இருந்தால் நீயும் பாசிட்டிவ் ஆகிடுவ. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அவங்க எல்லார் கூடயும் இருக்க மாட்டாங்க, யார் கூட இருக்கணும்னு சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், டைம் முக்கியம், எனர்ஜி முக்கியம், லைஃப் முக்கியம். நீ ஒரு ஈகிள்னா கோழிகள் கூட இருந்து பறக்க கற்றுக்க முடியாது. நீ மேலே போகணும்னா மேலே யோசிக்கிற ஆளுங்க கூட இருக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அது உன் ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. சில பேரை லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்காத. ஏன்னா உன் ஃப்யூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ண யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. இன்னைக்கு உன் சர்க்கிளை பாரு, உன்னை மோட்டிவேட் பண்ணுறாங்களா இல்லை டிமோட்டிவேட் பண்ணுறாங்களா? உன் ட்ரீம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை சிரிக்கிறாங்களா? உன் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை பொறாமப்படுறாங்களா? இந்த கேள்விகளுக்கு உண்மையான ஆன்சர் சொல்லு. ஏன்னா சில நேரத்தில் லைஃப் மாறணும்னா லொக்கேஷன் மாற்ற தேவையில்லை, ஜாப் மாற்ற தேவையில்லை, ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாற்றினாலே போதும். ரிமெம்பர், உன் சர்க்கிள் தான் உன் ஃப்யூச்சர். எனர்ஜி ட்ரைன் பண்ணுறவங்கள விட எனர்ஜி பில்ட் பண்ணுறவங்கள தேடு. யார் கூட இருக்கோம்னு தான் நம்ம யார் ஆக போகிறோன்னு டிசைட் பண்ணுது. இந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாடி உன்னை மேலே கொண்டு போகிற ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணு. உன்னை கீழே இழுக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஐடென்டிஃபை பண்ணு. அதுதான் உன் லைஃப் சேஞ்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.